அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் மட்டுமல்லாமல் தமிழ் புது வருடமான இந்த மாதத்துல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். உலகம் அனைத்திற்கும் இருள் அகற்றும் ஆதவனாகும், புற இருள் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு தனது உச்சபல ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும். தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும். மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு, கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் வீரிய குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு. ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது. அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர். நமது சூரிய மண்டலத்தில் திகழும் 8 கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது. நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது சரீரத்தில் இதயம், இரத்தம், நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே. மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது. மேலும் சூரியனே ஆத்மகாரகன் ஆவாறு, அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன். ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள். அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது. தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது. மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே. இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசிக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழவுள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது. இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருகப்பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும். கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலயத்தில் தெய்வீக புனித தடாகமான மானச சரோவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது. இப்பொழுதும் திருக்கைலாயகிரி யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர். இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்துல துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் சித்திரை 17ஆம் தேதி வரை அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கு
அதற்கு பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்படாதுங்க. இந்த மாதம் முழுவதுமே ராகு சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறாரு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வரவை விட செலவுகளே சற்று அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. இந்த மாதத்தினுடைய கடைசியில பண நெருக்கடி ஏற்படக்கூடுங்க. முதல் 2 வாரங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்ட சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதைகள் உடலை வருத்துங்க. சில தருணங்கள்ல பண தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்குங்க. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால குடும்பத்தில் ஒற்றுமை குறைய இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தருங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சிறிது பாதிக்கப்படக்கூடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் எதிர்பாராத வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சித்திரை மாதம் துலாம் ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சனி பணிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு நிற்காலத்தை மாற்றிய சத்தத்தை ஏற்படுத்துங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் ஒத்துழையாமையும் உங்களுக்கு சற்று கவலையை அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்துச்சு அப்படின்னா நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருந்து உங்களுடைய கடமைகள்ல தவறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு மனதிற்கு பிடிக்காத ஒரு வேலை தாங்க அமையும். இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகிய விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பது கிரக நிலைகள் குறிப்பிடுதுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்குது. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல பண நெருக்கடி ஏற்படுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு பண தட்டுப்பாடு கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் எந்தவித நன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறாரு. இதனால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல தெளிவாக பதிலளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல துலாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. வருமானத்தை தீர்மானிக்கும் இதர கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவில்லாமல் கிடைத்தும் விளைச்சலும் வருமானமும் குறைவாகவே இருக்குங்க. பழைய கடன்களும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்படக்கூடுங்க. இவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுடைய நலன்களுக்கு பொறுப்பேற்றவர் குரு பகவான் சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. இதனால் குடும்ப சூழ்நிலையில் கவலை அளிக்குங்க. ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களிலும் மாலையில் அருகில் திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.